மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 3 நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி விரிவானம். விரிவானம் நமக்கு துணைப்பாடமாக எப்பயுமே ஒரு கதைப்பகுதி, கருத்துள்ள பகுதியாகத்தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் இயல் 3 விரிவானத்தில் சு செல்லப்பா அவர்கள் இயற்றிய வாடிவாசல் என்னும் கதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. யாருங்க? சு செல்லப்பா எழுதிய வாடிவாசல் அப்படிங்கிற அந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். வாடிவாசல் அப்படின்னா என்ன சார்? அதுக்கு முன்னாடி இந்த புகைப்படத்தை பாருங்கள். எப்படிங்க? இந்த புகைப்படத்தை பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு சொல்லுவீங்க. பொங்கல் திருவிழாவுக்கு அன்றைக்கி என்னதுங்க, எல்லா ஊர்லேயும் சார் ஜல்லிக்கட்டு நடக்கும் சார். மதுரையில் அலங்காநல்லூர், பாலமேடு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஃபேமஸான இடங்கள் சார். அங்கெல்லாம் ஆண்டுதோறும் நடக்கும். வெளிநாடுகள்லேருந்துலாம் பார்வையாளர்கள் வருவாங்க. நம்ம ஊர் உள்ளூர் மக்கள் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. வீரர்கள்லாம் என்னதுங்க, அந்த மாடை அடக்கிறதுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் எடுப்பாங்க. மாடுகளுக்கும் அந்த பயிற்சியை கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து அந்த ஒரு நாள் 2 நாள் அந்த இடமே திருவிழா கோலமாக இருக்கும். பாதுகாப்போடு இந்த திருவிழாவை நடத்துவாங்க. மாடுபிடி வீரர்களுக்கெல்லாம் என்னதுங்க, இப்போ மாடை அடக்கினாங்கன்னா பரிசுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிவியில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள். ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த மாட்டுக்கு பின்னாடி பாருங்கள், எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க பாருங்கள். ஒரு கட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒளிஞ்சிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், 2 சைடு ஒரு ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் வாயில் மாதிரி இருக்கும். அதுதான் வாடிவாசல். மாடுகளை அவிழ்த்து விடும் இடத்திற்கு தான் என்னதுங்க வாடிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுலேருந்து மாடு வெளியில் வரும். வெளியில் என்னதுங்க துள்ளி பாய்ந்து வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய காளையர்கள், அதாவது வீரர்கள் இருக்காதுங்களா, அந்த காளையர்கள் வருகின்ற அந்த காளையை அடக்குவதற்காக என்னதுங்க தயாராக காத்திருப்பார்கள். வந்த பிறகு என்னதுங்க மாட்டை அடக்கிறதுக்குண்டான முயற்சியில் இறங்குவாங்க. அது மாடு ஜெயிக்கிறதா மனுஷன் ஜெயிக்கிறானா அப்படிங்கிறதான் இந்த களத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமே. சரிங்களா? அப்படிப்பட்ட வாடிவாசலில் என்ன நடந்தது, என்ன ஒரு கதைக்களமாக கொண்டு இந்த சு செல்லப்பா இங்கே நமக்கு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம கதைக்குள்ளே போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாடிவாசல் அப்படிங்கிறது மாடுபிடி திருவிழா, ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி நிறையா பெயர்களில் சொல்லுவோம். ஏறுதழுவுதல், இந்த மாதிரிலாம் சங்க இலக்கியத்துலேருந்து நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ இந்த திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடுகளுக்கு என்னங்க அந்த கொம்பெல்லாம் சீவி விட்டு மாடுகளோடைய திமிழ் இருக்கு இல்லைங்களா, அது மேலெல்லாம் என்னதுங்க நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா மாடை வந்து அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அதேமாரி அந்த மாடுபிடி வீரர்கள் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொங்கல் திருவிழா வந்துருச்சுன்னா இந்த ஜல்லிக்கட்டு வந்துடும் இல்லைங்களா, அதுக்காகவே அவங்களும் என்னதுங்க ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் தங்களுடைய என்னங்க உடல் தகுதியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. கரெக்டான அந்த எடை, என்னங்க சரியான பயிற்சி, என்னங்க கட்டுமஸ்தான உடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அது மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. எந்த ஒரு நோய் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆரோக்கியமாக இருந்தால் தானே அங்கே களத்தில் போய் இறங்கி விளையாட முடியும். அங்கே போயிட்டு நம்ம லொக்குன்னு இருமிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா எங்கே போய் மாடு இது பண்ணுறது? மாடு வந்து ஒரே உதச்சுன்னா நம்ம அங்கிட்ட ஆஸ்திரேலியாவில் போய் விழுந்துருவோம். அந்த மாதிரியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் நம்ம மாடுலாம் அடக்க முடியாது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் டிவிலனுங்க வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதோட சரிங்களா இல்லைங்களா. இது ஒரு பக்கம் நகைச்சுவையாக போனாலுமே ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வெளியில் தான் உட்காந்துருப்போம். அந்த பார்வையாளர் இடத்துல தான் உட்காந்துருப்போம். இல்லை டிவியில் என்னதுங்க பார்ப்போம், வீட்டில் உட்காந்து பார்ப்போம். அந்த மாடுகளை அடக்கக்கூடிய அந்த வீரர்களை பார்த்து நம்ம மனசுக்குள்ளே என்னதுங்க ஒரு கற்பனை வரும். நம்மளும் போய் அந்த மாடை அடக்கலாம் எப்படி இருக்கும், நான் ஒரு 10 மாடை அடக்கிடுவேன், மாடை இப்படியெல்லாம் அடக்கலாம், எப்படிலாம் இருக்கணும்னு நமக்கே ஒரு ஐடியா தோணுங்க. இது மனிதர்களுடைய ஒரு கற்பனையில் இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு கற்பனைங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. நமக்கு இவ்வளோ தீவிரமான ரசிகராக இருப்போம். சரிங்களா? ஆனால் உள்ளே போய் விளாட்றதுக்கு நமக்கு பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளேயே நம்ம கிரிக்கெட் விளாடுவோம். எப்படிங்க, நம்மளே அடிக்கிற மாதிரி, நம்மளே என்னதுங்க கேட்ச் பிடிக்கிற மாதிரி, நம்மளே என்னதுங்க பவுலிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மாடை வந்து நம்மளே யோசிப்போம், கற்பனை. அப்போ இப்படி ஒரு கற்பனையில் நம்மலாம் இருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ பொங்கல் திருவிழாவெலாம் வந்துருச்சுன்னா நமக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கும். நம்ம பார்ப்போம், இல்லை டிவியில் பார்ப்போம், ஓகேங்களா.
இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மதுரையில் வந்து அலங்காநல்லூர், பாலமேடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த இடங்களில் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறதுங்க. என்னதுங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் என்னதுங்க அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்காக வருகை தருவாங்க ஒவ்வொரு ஆண்டும். சரிங்களா? அந்த வகையில் அதெல்லாம் டிவியில் பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோ பரிசு பொருள்கள் அள்ளி வீசுவாங்க பாருங்கள். எப்படிங்க அந்த மாடை அடக்கிட்டு அந்த இளைஞர்கள் ஓடி வர்றதுனே அவனுக்கு அந்த வீரருக்கு என்ன பண்ணுவாங்களாம், என்னங்க சைக்கிளை தூக்கி போடுவாங்க, பீரோ தூக்கி போடுவாங்க, கட்டல் தூக்கி போடுவாங்க, நகை பவுனு தூக்கி போடுறாங்க, என்னென்னமோ பரிசை தூக்கி போடுறாங்க. சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த இதை வாசிக்கிறாங்க பாருங்கள். அடுத்து வந்து காங்கேயம் காலம் வருது, வனப்பாறை காலம் வருது, இந்த ஊர் சார்ந்த கோயில் காலம் வருது, இந்த மாட்டு இவருடைய காலம் வருது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க அந்த பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க பேசுகிற அந்த மதுரை தமிழ் அப்படிங்கிறது அதில் அப்படியே வெளிப்படும். எப்படிங்க அந்த மதுரை தமிழ் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் பேசுவாங்க இல்லைங்களா, அந்த வட்டார வழக்கு. அந்த வட்டார வழக்கில் அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாங்கிற மாதிரி சவுண்டாக சினிமா படத்துல எல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே தான் அங்கே பேசுவாங்க. அது இவ்வளோ இதாக இருக்கும், அவங்க கத்துவாங்க அப்படி. சரிங்களா? இப்போ அதெல்லாம் முன்னாடி ஒரு இடத்துல அப்படி இருந்துச்சுங்க. இப்போ வந்து சில பிரச்சனைகள்னால வந்து என்னதுங்க நம்ம போராட்டத்தை வந்து நம்ம கையில் எடுத்து அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம செய்தியிலலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஜல்லிக்கட்டில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மாடுகளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னதுங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா பக்கமும் போராட்டம் நடந்தது இல்லைங்களா, ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்ட்டு. அப்புறம் இளைஞர்கள்லாம் போராடி அதுக்கப்புறம் அந்த திருவிழாவை மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு நமக்கு தெரியும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த இது நடந்திருக்கும் இல்லைங்களா. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஜல்லிக்கட்டு வந்து என்னதுங்க ஃபேமஸ் ஆகி நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அதேமாதிரி சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கா சார் அப்படின்னா இருந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடை அடக்கணும், அவன் மாடை அடக்கினாதான் அவன் சிறந்த ஆண்மகன், அவனுக்கு நான் பொண்ணு தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எப்படிங்க சங்க காலத்தில் என்னங்க மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆண்மகன் அப்படின்னா என்னதுங்க அந்த ஏறுதலை உழுதல்ல, அதாவது என்னதுங்க அந்த மாட்டை அடக்கணும், ஒரு மாட்டை அடக்கணும், அப்போ தான் அவன் சிறந்த ஆண்மகன், சிறந்த வீரன். எப்படிங்க சிறந்த வீரன், விடாமுயற்சி உடையவன், என்னங்க தன்னம்பிக்கை உடையவன். அந்த மாடு கூட போட்டிட்டு ஜெயிக்கிறதுங்கிறது என்னங்க சாதாரணம் இல்லைங்க. சும்மா போயிட்டு என்னதுங்க இந்த ராமராஜ் மாதிரி செண்பகமே செண்பகமே அப்படின்னு பாட்டு பாடினா மாடுன்னு உட்காந்துருங்களா. அதெல்லாம் சினிமா படத்தில் தான். நேரில் போய் நம்ம நின்று முடியுமா, ஒரே மாடு அந்த பின்னாடி கால் இருக்கு இல்லைங்களா, ஒரு கால் எடுத்து அப்படி லபக்குன்னு உதச்சதுன்னு வச்சுங்க, அவ்வளோதான் ஐயோ அம்மான்ட்டு ஓடிடுவோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான், அந்த மாட்டை அடக்க சொல்கிறாங்க. அவன் ஏன்னா அந்த மாடை அடக்குன்ற பொழுது அவனுடைய யோசனை என்னதுங்க, அவனுடைய உடல் பாகுடைய அந்த வலிமை, தன்னம்பிக்கை, நான் மாடோட ஜெயிச்சிருவேன், எப்படி ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது, பொறுமைங்கிறது, விடாமுயற்சி, இது எல்லாமே மனசுக்குள்ளே ஊறி போனவன் தான் அந்த மாட்டை அடக்க முடியும். அப்போ இது எல்லாமே இருக்கிறவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படிங்கிறது என்னதுங்க ஒரு சின்ன ஒரு கணிப்பாக வச்சுருந்தாங்க. அப்போ மாட்டை யார் அடக்கிறாங்களோ அவன் தான் சிறந்த ஆண்மகன், அவனுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணை தர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்குதுங்க. கதைக்களம் இருக்குதுங்க. நிறைய பாடல்களில், செய்திகளில், சங்க பாடல்களில் செய்திகள் இருக்குதுங்க. சரிங்களா? அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள் வாடிவாசல் என்கின்ற கதையின் வாயிலாக நமக்கு உணர்த்தும் கதையை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் நுழையும் முன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், மாணவர்கள் அப்படியே பென்சில் கையில் வச்சுக்கோங்க. நான் வாசிக்க அப்படியே நீங்களும் என்னதுங்க அதை கரெக்டாக அப்படியே பென்சிலே கை வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறத கவனமாக காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? பாடத்துக்குள்ளே போகலாம். ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம் வாடிவாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லைங்களா, அந்த மாடு என்னதுங்க அவுத்துடுவாங்க. அந்த மாடு என்னதுங்க அந்த மூக்கணாங்கயிரெல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே ஒருத்தர் மேலே இருந்து என்னதுங்க இடுக்கி வச்சு அதை மூக்கணாங்கயிறு அவுத்து விட்டாங்கன்னா மாடு அப்படியே துள்ளி குதிச்சு ஒடியாருங்க வெளியில், அந்த வாடிவாசல் அந்த கதவை விட்டு வெளியில் வருங்க. அதான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒத்தைக்கு ஒத்தையாக இப்போ தாங்க நம்ம வந்து டிவியில் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த பக்கத்து 50 பேர், இந்த பக்கத்து 50 பேர், 100 பேர் சேர்ந்து அந்த மாட்டை அடக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. முன்னாடிலாம் ஒருத்தர் தான் உள்ளே போகணுங்க. எப்படி யோசிச்சு பாருங்கள். அதான் ஒத்தைக்கு ஒத்தையாக அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஒத்தைக்கு சண்டைக்கு வாடா பேசிக்கலாம்டா, நீயா நானான்னு பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஊரில் எல்லாம் சண்டை போடுறவங்க பேசுவாங்க இல்லைங்க.
அது மாதிரி தான் ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் உள்ளுக்குள்ளே சண்டையில் இறங்கும் மிருகத்துக்கும் மனிதனுக்கும். மிருகம்னா இந்த இடத்துல காளை, மனிதனை நம்மளை சொல்கிறாங்க. சரிங்களா? மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்துக்கு, அதாவது அந்த இடத்துல ஒரு பைசல் ஆக போகுது, யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது. சரிங்களா? இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம் வாடிவாசல். ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தர் தோக்குறாங்க. அது யார்? அப்போ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டை இதில் தான் வருது. இந்த ஜல்லிக்கட்டை தான் சொல்கிறாங்க வாடிவாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம், காளை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்னங்க அந்த வாடிவாசலில் நம்ம அந்த மாடினுடைய கொம்பு நம்மளுடைய உடலில் எந்த பகுதியில் வேணாலும் என்னதுங்க கிழிச்சு விட்டு ரத்தம் நமக்கு வரலாம். ஆனால் மாட்டுக்கு நம்மளால் எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. இது விதி அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் கை ஓங்குதோ அதுதான் தூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எழுந்து அங்கே விடாமுயற்சியோடு யார் போராடுறாங்களோ அவங்களுடைய வெற்றி தான் என்னதுங்க தலை தூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாடாகவும் இருக்கலாம், இல்லை மனுஷனாகவும் இருக்கலாம். மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டன்று. அதுதான் ஜல்லிக்கட்டு. இது நமக்கு என்னதுங்க நம்மளுடைய திறமையை காட்டுவதற்கு, வீரத்தை காட்டுவதற்கு, சிறந்த ஆண்மகன் என்று நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒரு விளையாட்டை நம்ம இதை பண்ணுறோம். ஆனால் மிருகத்துக்கு தெரியுமா அது விளையாட்டான்ட்டு? ஒருத்தர் நம்மக்கிட்ட வர சண்டைக்கு வர்றான்னா சும்மா இருக்குமா? அது மாடு யோசிச்சு பாருங்கள். நம்ம அதை பிடிச்சி சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும்? கொம்பில் முட்டை வரும், இல்லை என்னதுங்க காலில் உதைக்கும். இதான் நடக்கும். இல்லை ஏதோ ஒரு அதுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே செய்யும். அதுக்கு அது விளையாட்டு இல்லை. நம்மளை அவங்க தொந்தரவு பண்ணுறான், அவங்ககிட்ட நம்ம விடுபட்டு போகணும், இல்லை அவனை ஏதாவது குத்தி கொன்றணும். இதுதான் மாடு யோசிக்கும். நம்ம அப்படி கிடையாது. மாட்டை அடக்கணும், என்னங்க திருமணம் பண்ணணும், இல்லை என்னதுங்க ஆண்மகன் என்னதுங்க அந்த பரிசை தட்டிட்டு போகணும். இப்படி தான் நம்ம யோசிச்சு விளையாட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இது பாருங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுதான் ஜல்லிக்கட்டு. எப்படிங்க? அதுதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். நிறையா பாடல்கள்லாம் குறும்படங்கள்லாம் நிறைய பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஒத்தையா நின்று மல்லுக்கட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சினிமா பாடல்கள்லாம் வந்திருக்குது, நீங்களாம் கேட்டிருப்பீங்க. அந்த வகையில் இப்போ வாடிவாசலில் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும், அதாவது மாடுக்கும், அதாவது காளை, சரிங்களா, அந்த காளைக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், அது நடைபெறக்கூடிய இடம் அதுதான் வாடிவாசல். அதில் என்னதுங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய விடாமுயற்சியை பொறுத்து இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த இடத்துல நுழை முன்வழியாக பார்த்தோம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடு அவிழ்த்திடக்கூடிய வாடிவாசல் அந்த களம் இருக்குது. ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அந்த இடம். பார்வையாளர்கள் இரு பக்கமும் என்னதுங்க பார்வையாளர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் அதே என்னதுங்க இப்போ கற்பனையாக நீங்களும் என்னதுங்க அந்த பார்வையாளர் மாடத்தில் நீங்களும் ஒருத்தராக உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி கற்பனையில் கொண்டு வாங்க கதையை. சரிங்களா? எப்படிங்க இப்போ நம்ம படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய இந்த வரிகளை, இந்த கதையை என்னங்க நீங்கள் அந்த பார்வையாளர் மாடத்தில் ஒரு ஆளாக உட்காந்துருக்கீங்க. அதை பார்க்குறீங்க, அந்த விளையாட்டை பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்கிற மக்கள் ஆரவாரமோடு ஒலி எழுப்புகிறார்கள், அதை கை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை பார்க்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கற்பனையோடு இந்த கதையை நீங்கள் படித்தா தான், அதை உள்வாங்கினா தான் கரெக்டாக உங்களால் கதையை அப்சர்வ் பண்ண முடியும். அது இல்லாமல் என்னதுங்க நாளைக்கு தேர்வு எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா கதையை ஆர்டராக எழுத முடியும். புரிஞ்சா இல்லைங்களா? ஆர்டராக எழுத முடியும். எப்பயுமே இப்படி தான் இடந்துங்க இந்த விரிவானத்தில் வரக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ வரிசையாக அப்படியே கை வச்சு காமிச்சிக்கிட்டே வாங்க. பென்சில் கையில் வச்சுக்கோங்க. சரி பாருங்கள். வாடிபுரம் காளை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யார் அந்த இப்போ பேசுவாங்க இல்லைங்களா, அடுத்து வர்ற காலடா யார், இந்த ஒரு காலை, காங்கேயம் காலை, மணப்பாறை காலை, அமைச்சருடைய காலை வருது என்னங்க, இது இதை ஜெயிச்சா என்னது இவ்வளோ பரிசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ வாடிபுரம் காளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாடி வாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் கத்தினான். அதான் அந்த வாடி வாசலுக்கு மேலே உட்காந்து மாடை அழுத்துடுவாங்க. அதுக்கு மேலே உட்காந்து என்னதுங்க எந்தெந்த மாடு வருது அப்படிங்கிறது துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு பையன் கத்துறான், அடுத்து வாடிபுர காலடா அப்படிங்கிறது. என்னங்க வாடிபுரம் காளை அப்படின்னோடனே எல்லாம் பீதி ஆகிறாங்க. அது ஒரு கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாட்டை எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ ஆக்ரோஷமான மாடு, எப்படிங்க நல்ல கருன்னு ஏன்னா இருக்கும். அது ஒரு கருப்பு பிசாசு. அதை அடக்க முயற்சி பண்ணோம்னா அது நம்மளை என்னதுங்க குத்தி கொன்றும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்க. கத்தி அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அவுட் ஆயிடுறாரு. அடுத்து நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வராரு. அது தோனியாகவும் இருக்கலாம், இல்லை விராட் கோலியாகவும் இருக்கலாம். அப்போ நமக்கு பிடித்த அந்த இப்போ டோனி ஒருத்தர் உள்ளே இறங்குறாரு
எப்படிங்க மைதானத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னோடனே சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கைத்தட்டி இது பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் டோனி டோனி டோனின்னு கத்துவோம்ல. அப்போ அவர் உள்ளே இறங்கி போய் என்ன பண்ணுவாருங்க, அவுட் ஆகிட்டு வந்துட்டாருன்னா அவ்வளோதான். அதே வந்து அந்த 6-4ன்னு அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சாருன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா. அப்போ அதே மாதிரி தான் அங்கே ஒவ்வொரு காளை பேர் வாசித்து ஒவ்வொரு காளையாக வர்றது போகுது. ஆனால் இந்த இடத்துல வாடிபுரம் காளை அடுத்து அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற பார்வையாளர்கள்லாம் ஆனதுங்க ஏன்னு கத்துறாங்க. ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு தெரியலையே. அதான் கத்திய அத்தனை குரல்களிலும் என்னதுங்க ஒரு நடுக்கம், திகில் வெடித்து பரவியது, வாடிவாசல் அமர்க்கலப்பட்டது. ஆஹா வந்துருச்சுரா, போன வருஷமும் இந்த காலை பண்ணாத அட்டூழியம் இல்லை, இந்த வருஷம் கூட்டிகிட்டு வந்துட்டானுங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னதுங்க பயந்துட்டாங்க. எல்லாமே என்னதுங்க ஒரு அச்சத்துக்கு போயிட்டாங்க. சில வினாடிகளில் வாடிவாசலிலே முண்டியடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் என்னதுங்க உள்ளுக்குள்ளே வந்து வர்ற மாடையெல்லாம் கூட்டமாக நின்று எல்லாமே அடக்குனாங்க. உள்ளுக்குள்ளே இப்போ ஒரு 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்னங்க வந்த மாடையெல்லாம் சேர்த்து எல்லாம் இங்கே ஒரு 10 பேராக சேர்ந்து அடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாடு பேரை வாசித்த உடனே அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்த கூட்டமெல்லாம் போன இடம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் அப்படி தாங்க நான் வந்து ஒரு தடவை அப்படி தாங்க எங்கள் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லி ஒரு மாடு வருதுங்க. அந்த மாடை பார்த்த உடனே எல்லோரும் பயந்துட்டாங்க, எல்லோரும் அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி எங்கெங்கெல்லாம் அந்த பேரிகார்டெலாம் போட்டு தட்டிலாம் கட்டி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த காட்சி வந்து இருக்குங்க உண்மையிலுங்க. அப்போ வருஷம் அந்த மாடு தான் ஜெயிக்குது, மனிதர்கள் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த பேர் வாடிபுரம் காளை அப்படின்னு பேரை சொன்ன உடனே எல்லோரும் போய் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து பாருங்கள், காரி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் என்னதுங்க பாதுகாத்து கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காரி கொம்பு, காரினா மாடு, இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாட்டினுடைய கொம்புக்கு நம்மலாம் ஐயோ நம்மளை முட்டிடக்கூடாதுரா, எங்கேயாவது வந்து என்னது முட்டிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டினுடைய கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் ஹைட்டாக போய் ஏறிக்கணுமோ அங்கே அப்படியெல்லாம் போய் ஏறி என்னங்க உட்காந்துக்கிட்டாங்க, பதுங்கிக்கிட்டாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு அந்த மாட்டை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, மக்களுக்கும் தெரிஞ்சிருக்குது, அந்த உள்ளுக்குள்ள மாடுபிடி வீரர்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. சரிங்களா. ஓடி பதுங்க பார்த்தான். திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அதான் வாடி வாசல் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் என்னதுங்க எல்லாம் பதுங்கிட்டாங்க, ஃப்ரீயாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அதிலேயும் இரண்டொருத்தன் தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிழ்க்கப்படுவதை பார்த்தான். எல்லோரும் ஓடிட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் என்னதுங்க அந்த இதில் போய் நிற்பாங்களா, அட வரட்டுப்பா பண்ணிடுறோம் நம்ம பார்த்துக்கலவா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஒருத்தர் 2-3 பேர் தான் என்னதுங்க அங்கே போய் நின்று அந்த மாடை வந்து அவிழ்த்துடுவாங்க இல்லைங்களா, அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா. தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொணரப்பட்ட காலை ஒரு தடவை என்னதுங்க முக்காரமிட்டு விட்டு ஒரு சிறுவன் அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வாங்க. ஒரு சிறுவன் பிடிக்கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. அந்த மாடை வந்து என்னதுங்க அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து பின்னாடி பகுதியிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க, இந்த வாடிவாசல் அந்த அவுத்து விடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் அந்த மாடை யார் கூட்டிகிட்டு வரா, ஒரு சின்ன பையன் அவன் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வரா. அவனுடைய என்னதுங்க அவனுடைய கட்டளைகளுக்கு அந்த மாடு என்னதுங்க அமைதியாக வந்துட்டு இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சின்ன குழந்தைகள்லாம் அந்த மாட்டை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, சினிமா இந்த டிவியில் காட்டுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி பெண்கள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த களத்துக்கு. சரிங்களா. சிறைத்தவர்கள் எல்லாம் நாங்களும் வீரத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை காட்டுறதுக்காக அந்த மாடுகளெல்லாம் அழைத்து வருவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன பையன் கூட்டிகிட்டு வரான், அவன் வந்து கைத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். அந்த பையனுடைய கட்டளைக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் அப்படியே ஆடி அசந்து வருது. அடுத்து பாருங்கள், கதை வருது பாருங்கள். இப்போ தான் கேரக்டர் உள்ள வராரு. மருதா என்று உசார்படுத்தி கொண்டு பிச்சி லங்கோட்டை ஒரு தரம் இறக்கிவிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். இந்த இடத்துல மருதா பிச்சின்னு இருக்குல்ல, மருதன் பிச்சி, இது 2 அன்லைன் பண்ணிக்குவாங்க. இவங்க தான் கேரக்டர். சரிங்களா. 2 பேரும் இவங்க தான் இந்த கதையில் வரக்கூடிய இந்த மாட்டை அடக்க போகிறவங்க. எப்படி அடக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஏன் இவங்க அடக்கணும் இந்த மாட்டை, இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு இது இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த மாடு வந்த உடனே மருதன் சொல்கிறான், மருதா என்னதுங்க அந்த மருதா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சி வந்து என்ன பண்ணுறான், அந்த லங்கோட்டை ஒரு தடவை இறக்கி விட்டு அந்த சாக்ஸ்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா, லோயர் இந்த மாதிரி போடுறோம், அதை அப்படி இறக்கி விட்டு என்னங்க அப்படி பெருமூச்சு இழுத்து விட்றான். அப்படின்ட்டு என்னதுங்க பெருமூச்சு இழுத்து விட்றான். ஏன்னா அடுத்து தயாராக போகிறான், தன்னை தயார்படுத்திக்கிறான். அப்படிங்கிறப்ப ஒரு முழு மூச்சு இழுத்தான்.
குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுரசுரப்பாக்கி கொண்டான். ஏன்னா கையிலலாம் ஈரமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம உள்ளங்கை இப்படியே மடக்கி வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், வேத்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கீழே தரையில் மண்ணை எடுத்து அப்படியே கையை இது பண்ணிக்குவாங்க, தேய்ப்பாங்க. சொரன்னு இருக்கணும், வழுக்கி போயிடக்கூடாது. ஏன்னா மாடினுடைய தோளில் அவங்க மஞ்சள் போட்டிருப்பாங்க, குங்குமம் போட்டிருப்பாங்க. நம்ம வச்சோம்னு வச்சுங்க அப்படியே வலிக்கிட்டு போயிடும். அப்படிங்கிறப்ப அந்த பவுட்ரு கண்ணில் அந்த மஞ்சள் இதெல்லாம் நாங்கள் பிடிக்கிறப்ப கண்ணில் அடிக்கும். அப்போ அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? அந்த கொம்பை சரியான இதில் பிடிக்கணும். நம்ம கொம்பை பிடிக்கிறப்ப நம்ம கை ஈரமாக இருந்துன்னு வச்சுங்க, வலிக்கிட்டு போயிடும். அது அவ்வளோதான், மாடு நம்மளை குத்திடும். சரிங்களா? அப்போ அப்படிங்கிறப்ப சுரசுரப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவன் கீழே குனிஞ்சு அப்படியே கற்பனையில் ஞாபகப்படுத்திக்கிங்க. அப்படி மண்ணை எடுத்து அப்படியே கையில் தேய்ச்சி சுரசுரப்பாய்க்கிறான். அடுத்தது பாருங்கள், என்னங்க அந்த ஊருக்காரங்க அந்த பார்வையாளர்கள் பேசுகிறாங்க. கிழக்கத்தியன் காரியை பிடிக்க போகிறான், இன்றைக்கி பையன் செத்தான், செல்லாயி வாடியில் அவனுக்கு முடிவு போட்டிருக்குது. குருத்து பையன் அநியாயமாக பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தான்னு கொடுக்க போகிறானே பாவி, 2 பவுனு தங்கம், கண்ணை உருத்துமில்ல அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க பாருங்கள். கிழக்கத்தியான் காரியை மாட்டை பிடிக்க போகிறான்னு ஒருத்தன் கத்துறான், ஒரு ஊருக்காரன் கிழக்கத்தியான் அப்படிங்கிற மாதிரி. என்னதுங்க பையன் செத்தான், இன்னொருத்தன் சொல்கிறான், அவன் வேலைதாயா இன்றைக்கி இந்த மாட்டுக்கிட்ட இன்றைக்கி முட்டு வாங்கி சாவ போகிறேன் அப்படிங்கிறேன். செல்லாயி வாடியில் அவனுக்கு முடிவு போட்டிருக்குது. எந்த ஊருக்காரனோ இந்த ஊரில் சாவணும்னு அவனுக்கு எழுதி வச்சிருக்குது வாரு விதி அப்படின்ட்டு பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசிரை இந்தான்னு கொடுக்கறானே பாவி அப்படின்னு சொல்றான். இந்த மாட்டினுடைய கொம்புல பார்த்தீங்கன்னா அந்த பட்டு துணி கட்டி வச்சிருப்பாங்க. அது அதை எடுத்துட்டோம்னா அது நமக்கு ஒரு கௌரவங்க. அது இல்லாமல் பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஒரு பரிசுக்கு ஆசைப்பட்டு இப்படி இங்கே உச்சிர ஊற போடுறானே என்னதுங்க படுவாவி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், 2 பவுனு தங்கம் இல்லை, கண்ணை உருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாட்டை அடக்குனா 2 பவுன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறிக்கொண்டது. என்ன சோறா பரிமாறிக்கிட்டாங்க? இல்லை, கருத்துக்களை. ஏன்னா மக்கள் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. ஏன்னா அங்கே ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, சுற்றி எத்தனை பேர் 500 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு கருத்து பேசுவாங்க. ஏன்னா எல்லாரும் போய் ஒதுங்கிட்டாங்க. இந்த 2 பசங்க மட்டும் முன்னாடி நின்றுக்கிட்டு மாட்டை அடக்கிறதுக்கு அவன் பார் மண்ணை எடுத்து கையில் தேய்ச்சிக்கிறி அவன் பிடிச்சிருவானா? இவன் ஆள் இருக்கிற சைஸுக்கு வாடி வர காலைன்னு சும்மாவா? எத்தனை பேர்த்து இந்த மாடு குத்தி கொண்டிருக்குது, கைகாலெலாம் கிழிச்சிருக்குது, அவன் ரத்தம் வழிஞ்சு ஓடி போயிருக்காங்க. அவன் பயந்து போய் ஒதுங்கிட்டானுங்க. இவனுங்களும் போய் ஒதுங்க வேண்டியதானே, பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்க வேண்டியதானே. இவனுக்கு மட்டும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? எந்த ஒரு காரணம் தெரியல, இன்றைக்கி இங்கே சாவணும்னு தலையெழுத்தப்பா, சரி ரைட்டு விடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை பேசுகிறாங்க. அட உடப்பா 2 பவுன் இருக்குது, ஜெயிச்சா 2 பவுன் இல்லை, இன்றைக்கி வாங்க முடியுமா 2 பவுனு அப்படிங்கிற மாதிரி இப்படியும் பேசுகிறாங்க. அவனை இது மாதிரியும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாங்க. ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ 2 பேர் இப்போ வயசு பசனுங்க, அவனுக்கு பிடிக்காமல் போயிடுவானுங்களா, ஏதோ ஒன்று பண்ணி பிடிச்சிருவானுங்கப்பா அப்படின்னு இப்படியும் பேசுவாங்க. சரிங்களா? சரி ரைட்டு, ஓகே. அடுத்து பாருங்கள், மேடை ஆசனத்திலிருந்து முன்சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சையின் பார்வையை ஜமீன்தார் சந்தித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, அந்த மேடையில் உட்காந்துருப்பார் பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சியர்கள், இப்போல்லாம் இவங்கெல்லாம் போய் உட்காருவாங்க. அப்போல்லாம் என்னதுங்க ஊர் பெரியவர்கள் தான் உட்காந்துருப்பாங்க. ஜமீன்தார் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, பண்ணையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தானே உட்காந்துருப்பாங்க, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு. அப்படி வேணதுங்க இவங்க மாடத்தில், அதாவது மேலே உட்காந்து பார்த்துருக்காங்க. இவர் முன்னாடி கை வச்சு ஊனி எட்டி பார்த்துட்டு இருக்கிறார். இதை என்னதுங்க அந்த அந்த பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை ஜமீன்தார் சந்தித்து விட்டார். இவன் பிச்சி பார்க்குறான். சரிங்களா? பிடி என்று சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையாட்டி விட்டார். நீ புடா தம்பி, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் மேலேருந்து சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டுறாரு. என்னங்க பார்த்தியா, காலை வரவும் கிழக்கேத்தியான் பம்மிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அப்படி பேசுகிறாங்க எல்லாரும். ஜமீன்தார் மேலே இருந்து உனக்கு சைகை காட்டுறாரு. அப்படிங்க நீ புடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையை ஆட்டுறாரு. சரிங்களா? உடனே அங்கே பக்கத்தில் எல்லாம் பேசுகிறாங்க, பார்த்தியா காலை வரவும் கிழக்கத்தியம் பம்மிட்டான், அந்த ஊருக்கு அந்த பையன் பம்மிட்டான், அதாவது பயந்துட்டான் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோதான் பையன், சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியே பேசுகிறாங்க. ஜமீன்தாரும் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, அவ்வளோதான் என் பையன் பயந்துட்டாயா அப்படிங்கிறான். அந்த பார்த்தியா பம்மிட்டியா, அங்கே இங்கே இது பண்ணுறான் பாரு, அவன் கால் நடுங்குது பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சும்மா அப்படி பேசுகிறாங்க. சும்மா ஆர்ப்பாட்டக்காரங்க இப்போ சும்மா இந்த பசங்க அப்படியே சவுண்டு விட்டுட்டு போயிட்டானுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தார், ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறார்,
அவர் தான் என்னதுங்க அந்த கீழே இருக்கிற பிச்சுவை பார்த்து பிடிங்க தம்பிகளா, நான் இருக்கேன்டா, புட்றா, கவலைப்படாதீங்கடா, ஜெயிச்சிருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலையை அசைச்சார் ஒரு நம்பிக்கையாக. சரிங்களா? இவங்க ஊர்க்காரங்கெல்லாம் மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவன் அவ்வளோதான்டா, செத்து போகிறான்டா, இங்கே வந்து சாவ போகிறான்டா, 2 பவுனுக்கு ஆசைப்பட்டு வரான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசினாங்க. இந்த கேலி வார்த்தைகள்லாம் கேட்ட ஜமீன்தார் என்ன சொல்கிறாரு, மேலே வாங்க, இந்த பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க, அது இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம், பாருங்கள், உளராமல் பார்த்துக்கிட்டு இருங்க என்று சுருக்கென சொல்லி அடக்கினார் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் அங்கே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அவரை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி ஏயா எல்லாம் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, உளராமல் பாருங்கய்யா அப்படின்ட்டு ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்னதுங்க அப்படி சொன்னோன்னே அவன் ஒரு பிறவி எந்த மாட்டு மேலே எப்படி வேணும்னு அவனுக்கு என்னதுங்க சுபாவத்திலேயே ஊறி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டன வாய்கள் மூடிக்கொண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா ஒருத்தர் வந்து மாடு பிடிக்க போனால் சும்மா எதையாவது இது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அவனுக்கு பிடிக்க தெரியாதா? மாடு அடக்கிறத பற்றி அவன் ரத்தத்திலே ஊறி இருக்குது. நீங்கள் யாரும் எதுவும் வாய் பேசாதீங்க. அவன் பிடிக்கிறானா பிடிக்கலையா அது அவன்பாடு, ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அப்படின்னு வெடுக்குன்னு சொன்ன உடனே என்னதுங்க எல்லாரும் அப்படியே வாயெல்லாம் கம்முன்னு மூடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திட்டி வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது. எப்படிங்க அந்த வாடி வாசல் அந்த முன்னாடி வந்து என்னதுங்க அப்படி சும்மா அப்படி ராஜா மாதிரி அப்படி கம்பீரமாக வந்து என்னதுங்க அப்படி ஆடி அசந்து வந்துச்சு இல்லையா, அந்த சின்ன பையன் கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அப்படி வந்து அப்படி சும்மா அப்படி ஒரு நிற்கிது. அதன் புடைத்த பளிரிடும் கருந்திமிழ் நெஞ்சுயிர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு வாடி வாசலில் வந்து நின்றது. திமிழ் அப்படிங்கிறது தெரியுமில்ல, மாட்டுக்கு அந்த தலைக்கு மேலே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா என்னங்க அப்படி ஒரு மலை, சின்ன ஒரு மலை மாதிரி வந்து என்னதுங்க அப்படி வரும், அதான் திமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த திமிழ் அப்படி என்னதுங்க அப்படி ஒரு அசைச்சுக்கிட்டு வந்து அப்படி நிற்கிது. அதை பார்த்த உடனே என்னதுங்க நமக்கே ஒரு பிரமிப்பு வருது. ஐயோ, இந்த மாட்டை அடக்க முடியுமா, இந்த மாட்டு கூட சண்டை போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் மாடு வேற வந்துருச்சு, இந்த பசங்க பிச்சியும் மருதும் உள்ளுக்குள்ளே நிற்கிறானுங்க. ஜமீன்தார் வேற நான் ஒரு நம்பிக்கையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஊர் மக்கள்லாம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். மாடு கம்முன்னு வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது பாருங்க. ராஜாளி மாதிரி என்னதுங்க ராஜாளி மாதிரி வந்து நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க. என்னங்க ராஜாளி மாதிரி வந்து நிற்கிது பாரு, நின்று குத்தி என்னதுங்க நின்று குத்தி காலைனா இதுதான். அதாவது நின்று அந்த மாடு விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிவியில் சொல்லுவாங்க பாருங்கள், மாடு நின்று விளையாடுமையா, மாடு 3 சுற்றுச்சுன்னா இவ்வளோ பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த மாட்டை பார்க்குறாங்க இல்லைங்களா, நின்று விளையாடும். சில மாடு ஓடி போயிடும், டக்குன்னு ஓடி போயிடும். சில மாடு என்னதுங்க 1 நிமிஷம் இருந்துட்டு போயிடும். இந்த மாடு என்னங்க சும்மா உள்ளுக்குள்ளே இருந்து யாராக இருந்தாலும் என்னதுங்க தூக்கி விசிறிட்டு அதுக்கப்புறம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நின்று குத்தி காலைனா இதுதான். அப்படியே ராஜாளி பருந்து சொல்லுவோம்லே கழுகு, அது மாதிரி வந்து அப்படியே சும்மா கம்பீரமாக வந்து நிற்குது பாரு. இதையா கிழக்கத்தையும் பிடிக்க போகிறான். மறுபடியும் அப்புறம் ஊர் மக்கள் அப்படியே என்னதான் வந்து என்னதுங்க ஜமீன்தார் சொன்னாலுமே நம்ம வாய் கம்முன்னு இருக்காது இல்லை, பார்வையாளர்கள் வாய் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையாவது பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இதையான் கிழக்கத்தையும் பிடிக்க போகிறான், அடவையாயா இவன் ஜாவ போகிறது இன்றைக்கி உறுதியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நின்று அந்த மாடு வாடி வாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அந்த மாடு இப்போ வந்து என்னதுங்க வாடி வாசல் வந்து நிற்கிது, இப்போ வந்து என்னை தொடுங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாடு வந்து என்னதுங்க அவ்வளோ கம்பீரமாக வந்து நிற்குது அப்படிங்கிறாங்க. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது, மறுபடியும் என்னதுங்க தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. அப்படியே மாடு கீழே தலையை குனிஞ்சு அந்த இப்போ நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, நம்ம அதே மாதிரி மாடினுடைய மூக்கில் வந்து காற்று வரும், உசுன்ட்டு வரும். அதை இப்படி கீழே குனிஞ்சு அந்த தரைக்கிட்ட போகிறப்ப அந்த காற்று பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கீழே தரையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அப்படியே என்னதுங்க பறக்குதான். எவ்வளோ இதாக சொல்கிறாங்க பாருங்கள். உண்மை அது உண்மையாக தாங்க நடக்குங்க. இருந்தாலும் அது சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி மாட்டினுடைய அந்த காற்று பட்டு என்னதுங்க சுவாச காற்று பட்டு அந்த தரையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அப்படியே என்னதுங்க செதறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படியே என்னதுங்க இப்போ வந்து என்னை தொட்டு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி மாடு வந்து நிற்கிது சொல்கிறாங்க. அப்படி பாரியா ராஜாளி மாதிரி வந்து நிற்கிதியா, நின்று குத்தி விளையாடக்கூடிய மாடுனா இதுதான். இதையா இந்த பசங்க பிடிக்க போகிறானுங்க, ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து பாருங்கள், அப்பன் ஆசைக்கு மட்டுமன்றி உசிருக்கே உழை வைத்த காரி என்னங்க அதன் கொம்பில் இன்னும் அப்பன் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பது போன்ற பிரமை ஏற்பட பிச்சிக்கு நேரெதில் வந்து நின்றபோது அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே என்னதுங்க
இவங்க அப்பாவும் வந்து இந்த மாட்டை அடக்கிற முயற்சியில் என்னதுங்க இருந்திருக்காரு. அவர் இறந்து போயிட்டாராட்டிருக்கு. இந்த மாடு முட்டி இறந்து போயிட்டாராட்டிருக்கு. அந்த பிச்சிக்கு வந்து என்னதுங்க ஒரு பிரம்ம நம்ம அப்பாவை வந்து இந்த மாடு தானே கொத்தி கொன்னுச்சு, அப்பாவினுடைய அப்படி என்னதுங்க அவங்க அப்பாவினுடைய ரத்தம் அந்த மாட்டினுடைய கொம்பில் இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த களத்தில் ஆன் தி ஸ்பாட்டில் அவனுக்கு வந்து என்னதுங்க பிரம்ம ஒரு சின்ன அவனுக்கு ஒரு பிரம்ம ஏற்படுது. இந்த அப்பாவினுடைய ரத்தம் இருக்குது, நம்ம இந்த மாட்டை எப்படியாவது ஜெயிக்கணும், நம்ம அப்பாவை கொண்டு இந்த மாட்டை ஜெயிச்சு நம்ம வந்து என்னதுங்க சிறந்த ஒரு ம அப்பாவுக்கு பிறந்த ஒரு மகன் அப்படிங்கிற என்னங்க புலிக்கு பிறந்தது பூனை இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அந்த இடத்துல ஆன் தி ஸ்பாட்டில் அவனுக்கு அதெல்லாம் தோணுது. சரிங்களா? அப்போ என்னங்க அப்பன் ரத்தன் வலிந்து கொண்டு இருப்பது போன்ற பிரம்மை அவனுக்கு ஏற்படுது. பிச்சிக்கு நேர் எதிரில் வந்து என்னங்க நின்றபோது அந்த கிழக்கித்திய வாலிபன் யார் அந்த பிச்சிக்கு முன்னாடி அந்த மாடு வந்து நிற்கிது. உடனே பாருங்கள் அடுத்து என்ன இப்படி அடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் நிற்கிறான், வால் பக்கம் யார் நிற்கிறா பிச்சை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராகவும் மன்னிக்கணும், பிச்சி வந்து கொம்புக்கு நேராகவும் மருதன் வந்து என்னதுங்க வால் பக்கமாகவும் நிற்கிறாங்க. இப்போ அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இப்போ மாடு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறான், பிச்சி வந்து முன்னாடி நிற்கிறான், மருதன் வந்து வால் பக்கம் நிற்கிறான். சரிங்களா? 2 பேர் அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க, மாடு அப்படியே நிற்கிது. ஏன்னா பக்கத்தில் போனால் அடுத்து மாடு வந்து என்னதுங்க சுற்ற ஆரம்பிச்சிடும், யாரையா வந்து என்னதுங்க தாக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மாடும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக அப்படியே கவனிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ என்னதுங்க அடுத்து பாருங்கள், பிச்சியின் முகத்தையே சமிக்ஞைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். அடுத்து என்னதுங்க பிச்சி முன்னாடி நிற்கிறான், மருது பின்னாடி நிற்கிறான். அப்படியே பாருங்கள் ஒரு இதாக கற்பனையாகவே பாருங்கள், பரபரப்பாகவே பாருங்கள். சரிங்களா? அப்போ முன்னாடி நிற்கிற பிச்சி வந்து மருதன் வந்து என்னதுங்க ஏதாவது சைகை கொடுக்க மாட்டானா பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மருதன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற காலைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிக்ஞை செய்தது தான் தாமதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அது அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் தான் தாமதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பகுதியில் இருக்குது. மீண்டும் வரக்கூடிய பகுதியை 2வது பகுதியில் பார்க்கலாம்.